இரண்டாம் உலக போரை பற்றி எத்தனையோ படைப்புகள் வந்திருக்கிறது, கதைகள் வந்திருக்கிறது, திரைப்படங்கள் வந்திருக்கிறது. ஆனால் நம் கண்முன் நடந்த அந்த ஈழத்தின் அந்த அவலங்களை பற்றி எத்தனை படைப்புகளை நாம் படைத்திருக்கிறோம், எத்தனை திரைப்படங்களை. திரைப்படம் என்பது ஒரு அழகான ஒரு மீடியம். எத்தனை திரைப்படங்களை நாம் படைத்திருக்கிறோம். மணிரத்னம் கன்னத்தில் முத்தமிட்டால் என்று எழுதி ஒரு படத்தை எடுத்து எங்கள் ஈழத்தமிழர்களின் கன்னத்தை எல்லாம் எச்சிலாக்கி விட்டு போய்விட்டார். தெனாலி என்ற பெயரிலே ஈழத்திலே சிங்கள ராணுவம் செய்த அதே இனப்படுகொலையும் இங்கே அவரும் செய்து முடித்தார். அண்ணன் புகழேந்தி அவர்கள் தான் நேர்மையாக ஒரு 3 திரைப்படங்களை ஈழத்தமிழர்களின் வலிகளை பதிவு செய்தார். அந்த ஒரு காரணங்களுக்காகத்தான் அவரோடு நான் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறேன். மிக அழகான கதை அவருடைய இந்த கதை, இரும்பு பாதைகள் என்பது அந்த கதை. அதனுடைய டேக்லைன் பகத்சிங் 2.0 என்று மிக அழகான ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அதாவது இது ஒரு புது முயற்சி, பிளாஷ்பேக் உத்தி அல்ல, நான் லீனியராக கதை சொல்லும் யுக்தியும் அல்ல. 2 தண்டவாளங்களுக்கு எப்படி 2 கம்பிகள் ஓடுகின்றனவோ அப்படியே 2 தண்டவாளங்கள் ஓடுகின்றன, 2 கம்பிகள் ஓடுகின்றன, 2 கதைகள் இங்கே ஓடுகின்றன. கதைக்கு மேலே அந்த தண்டவாளங்களுக்கு மேலே பயணம் செய்யும் பயணியை போல் நாம் தான் எங்கே போவது, எப்படி போவது, எங்கே இறங்குவது, என்ன உணர்வுகளை பெறுவது என்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதையும் அவருடைய வடிவமைப்பும் அழகாக பொருந்தி போகின்றன. 2 கதைகள் இந்த புத்தகத்திலே இருக்கின்றன. இரும்பு பாதைகள் என்ற இந்த புத்தகத்திலே 2 கதைகள் இருக்கின்றன. ஒன்று ஆர்தர் காட்டன் அவர்களை பற்றிய, மற்றொன்று பகத்சிங் என்கிற ஒரு அரசியல்வாதியை பற்றியது. 2 கதைகள் இருக்கின்றன. அந்த 2 தடங்களை போலவே 2 கதைகள் இருக்கின்றன. அதை போலவே என்னுடைய உரையையும் 2 பாகங்களாக நான் பிரித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமை நண்பர்களே, சற்று நேரம், குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது நம்முடைய சாரே ஜஹான் ஷேர்ஷா, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நின்றடா, இவற்றையெல்லாம் ஒரு நிமிடமாவது நம் வீட்டில் இருக்கும் பிரிட்ஜுக்குள் வைத்து விட்டு 2 வெள்ளைக்காரர்களை நாம் மறக்காமல் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் நம்முடைய அறிவுக்கு சோறு போட்டவன் மெக்காலே, இன்னொருவன் நம் வயிற்றுக்கு சோறு போட்டவன் ஆர்தர் காட்டன். ஆர்தர் காட்டன் 1821 சென்னைக்கு வருகிறார். இங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையிலே கடைநிலை ஊழியராக பணி செய்வதற்காக அவர் இங்கே வந்தபோது அவருக்கு வயது 18. கடைநிலை ஊழியராக அந்த பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கடைநிலை ஊழியராக அவர் சேர்கிறார். ஒரு 8 வருடங்கள் கழித்து, அதற்கு முன்பாக அவர் இங்கே வந்த பிறகு அவர் முதலாக அனுப்பப்படுவது பாம்பன் பாலத்தை போய் அங்கே செப்பனிட்டு வருவதற்காக அவரை அனுப்புகிறார்கள். பாம்பன் பாலத்தை பார்க்கிறார். அங்கே தமிழர்களுடைய நீர்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் அவர் ஒரு அடிப்படையான ஒரு சிறு அறிவை பெற்றுக் கொள்கிறார். அதற்கு பிறகு அவரை மதுரைக்கு அனுப்புகிறார்கள். கோயம்புத்தூர் போகிறார், திருநெல்வேலி போகிறார், தஞ்சாவூர் போகிறார். அத்தனை ஊர்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் அவர் தெரிந்து கொள்கிறார். தமிழர்களுடைய அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன என்பது எப்படி இருக்கிறது என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். 8 வருடங்கள் கழித்து தஞ்சாவூருக்கு அவர் அனுப்பப்படுகிறார். காவிரி அந்த டெல்டா பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் பஞ்சத்தாலும் வெள்ளத்தாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று அவரை அனுப்புகிறார்கள். அப்போது அவர் கேப்டனாக அவர் பதவி உயர்வு பெற்றுவிட்டார். அங்கே போன பிறகு பார்க்கிறார், இன்றைக்கு அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் விளை நிலங்கள் எல்லாம் பஞ்சத்திலே, பஞ்சம் வரும்போது காய்ந்தும் வெள்ளம் வரும்போது அடிபட்டு கிடக்கின்றன. இதற்கு என்ன செய்யலாம் என்று அவர் யோசிக்கும் போது அவருடைய கண்ணிலே ஒரு அணை ஒன்று படுகிறது. அது என்ன அணை என்று அவர் பார்த்தபோது அந்த அணையினுடைய வேலை ஒரு பழங்கால ஒரு அணை ஒன்று அவருடைய கண்ணுக்கு தென்படுகிறது. அந்த அணையினுடைய வேலை சாதாரண காலங்களிலே அந்த தண்ணீரை கொள்ளிடம் ஆற்றுக்குள் திருப்பி விடுகிறது. கொள்ளிடம் ஆற்றுக்குள் திருப்பி விட்டு இங்கே பயிர்களை எல்லாம் காப்பாற்றுகின்றன. வெள்ளம் வரும்போது பயிர்கள் அழிந்து விடாமல் அந்த தண்ணீரை கொள்ளிடம் ஆற்றுக்குள் திருப்பி அதை கடலுக்குள் கலந்து விடுகிறது.
இந்த இரண்டு பணிகளை அந்த அணை செய்து கொண்டிருந்திருக்கிறது. யார் கட்டியது, என்ன ஏது அவர் விசாரித்த போதுதான் அதுதான் கல்லணை என்று சொல்லியிருக்கிறார். அருமை நண்பர்களே, அந்த கல்லணை கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பக்கத்திலே வேறு எந்த விதமான கட்டுமானத்தின் உதவியும் இல்லாமல் அந்த அணை அந்த 2 வேலைகளையும் செய்து தஞ்சை மாவட்டத்தையே ஒரு செழிப்புள்ள பூமியாக மாற்றி இருந்திருக்கிறது. இப்போது அது சிதிலமடைந்து கிடக்கிறது. 2000 வருடங்களாக தன்னுடைய பணியை செவ்வர செய்து வந்த ஒரு அணை இப்போது சிதிலமடைந்து கிடக்கிறது. நமக்குத்தான் எப்போதுமே நம்முடைய வரலாறு தெரியாது. இந்த பழைய கட்டிடங்களுக்குள் அதிகபட்சம் நம்மால் முடிந்தது ஒரு ஆட்டின் போற்று அதற்குள்ளே ஒரு அம்புக்குறி விழுவதாக சிதிலமடைந்து கிடந்திருக்கு. ஆர்தர் காட்டன் அவர்கள் மிரண்டு போய் அதை பார்த்திருக்கிறார். மிரண்டு போய் பார்த்து இந்த உலகத்தின் முதல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுதான் என்று அவர் சொல்லுகிறார். தமிழர்கள் ஒரு அதாவது ஒரு நொடிக்கு 20 லட்சம் கன நீர் பாயும் அந்த இடத்தில் ஒரு தமிழர்கள் கல்லிலே அணை கட்டி நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. சிமெண்ட் இல்லாத காலம். இது எப்படி கட்டினார் என்பதை அவரும் அவருடைய சகோதரர் ஃபிரெடரிக் காட்டன் அவர்களும் சேர்ந்து அதை ஆராய்கிறார்கள். இது எப்படி கட்டினார்கள், எப்படி கட்டினார்கள்? தண்ணீருக்குள் அழிய சென்று பார்க்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? அவர்கள் கற்களை அந்த ஆற்றுக்குள் போட்டிருக்கிறார்கள். அது மண்ணின் அறுப்பினால் அந்த கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகின்றன. அதற்கு மேல் வேறு ஒரு கல்லை வைக்கிறார்கள். அந்த 2 கல்லும் ஒட்டிக்கொள்ளும் ஒரு சாந்தை அந்த தண்ணீரில் கரையாது. அதாவது ஒரு நொடிக்கு 20 லட்சம் கன அடி நீர் பாயும் அந்த வேகத்தில் கரைந்து போகாத ஒரு சாந்து சிமெண்ட் என்பதை அவர்கள் தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அதிசயம். அதை பார்த்துவிட்டு ஆர்தர் காட்டன் இதுதான் இந்த கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் வைக்கிறார். ஒரு வெள்ளைக்காரன் ஒரு செய்தியை கிராண்ட் என்று சொன்னால் அது அவ்வளவு நாம் இப்பொழுது அந்த வார்த்தையை மிக சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். இட்ஸ் வெரி கிராண்ட் என்று சொல்லுகிறோம். அவ்வளவு எளிதாக அவர்கள் கிராண்ட் என்று ஒன்றை சொல்லிவிட மாட்டார்கள். அந்த கல்லணையை செப்பல் எடுக்கிறார். வாட்டர் ஸ்லூயிசஸ் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை அவர் ஏற்படுத்துகிறார். அதற்கு மேலே ஒரு பாலம் கட்டுகிறார்கள், மக்கள் நடந்து போக செய்யுமாறு. அதற்கெல்லாம் மேலே நான் காட்டனுக்கு எதற்காக நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தெரியுமா? எங்கள் சூத்திர பஞ்சமர்களுக்கும் கட்டிடக்கலை வருமனா என்று உலகத்திற்கு சொன்னவன் ஆர்தர் காட்டன் தான். இன்றைக்கு நீங்கள் ஐஐடிக்குள்ளே யாருமே உட்கார வைத்திருக்கிறீர்கள். ஏதோ அவர்களுக்கு தான் படிப்பு வரும் என்று. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய சூத்திர பஞ்சமர்கள் கட்டி எழுப்பி அந்த அணைக்கு உயிர் கொடுத்தவர் ஆர்தர் காட்டன். அறிவியலர்களே, உங்களுடைய தமிழ் பெருமைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைத்து விட்டால் நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஆர்தர் காட்டன் இல்லை என்று சொன்னால் கரிகால் பெருவளத்தான் யாருக்கும் தெரிந்திருக்கார். வரலாறுகளில் இருந்திருப்பான். உங்களுடைய பெருமானாற்று படையிலே சிறுபானாற்று படையிலே வரலாறுகளில் படித்திருக்கு. அவன் செயல் வீரனாக நாம் புரிந்து கொண்டது ஆர்தர் காட்டன் அவர்களால் தான். மெக்கானிசம் என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர் மேலணையையும் கீழணையையும் கொள்ளிடத்தில் கட்டுகிறார். இன்றைக்கு தஞ்சை மாவட்டம் உணவருந்துகிறது, சாப்பிடுகிறது என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு நெல்லிலும் காட்டனின் பெயர் எழுதியிருக்கிறது. அடுத்ததாக அவர் ஆந்திராவிற்கு போகிறார். ஆந்திராவிலும் இப்படியே அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணா மற்றும் கோதாவரி அந்த வெள்ளங்களும் பஞ்சத்தினாலும் அந்த மக்கள் அவதிப்படுகிறார்கள். அத்தனை பேரும் சூத்திர பஞ்சமர்கள். அவர்களுக்காக அந்த கிருஷ்ணா நதியிலே இடையில் விஜயவாடாவிலே ஒரு அணையை எழுப்புகிறார். அவர்களுக்காக கோதாவரி நதியிலே தௌலேஸ்வரத்திலே ஒரு அணையை எழுப்புகிறார். ஆர்தர் காட்டனுக்கு ஒரு கனவு இருந்தது. இந்தியாவின் நீர்நிலைகளை எல்லாம் இப்படி ஒன்றாக இணைத்து விட்டால் நீர்வழி போக்குவரத்து இந்தியா முழுக்க நீர்வழி போக்குவரத்தை ஏற்படுத்தலாம் என்கிற ஒரு கனவு இருந்தது. கனவு காரணம் இல்லாமல் வரவில்லை. அப்போது வெள்ளை அரசாங்கம் ஒரு திட்டம் வைத்திருந்தது. அதாவது தன்னுடைய பொருட்கள் இங்கிலாந்திலிருந்து வரும் இங்கே தன்னுடைய பொருட்களை எல்லாம் இந்தியா முழுக்க கொண்டு செல்வதற்கும்
இந்தியாவிலே விளையும் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ஓரிடத்தில் நிரப்பி அவற்றை இங்கிலாந்துக்கு அனுப்புவதற்காகவும் இந்தியா முழுக்க ரயில்வேக்களை ரயில் பாதைகளை அமைப்பது என்கிற ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது 1853. ஆக காட்டன் அவர்கள் அதை எதிர்க்கிறார். நீங்கள் இதை காட்டிலும் 10 மடங்கு குறைவாக நீங்கள் நீர்வழிகளை ஏற்படுத்திவிட்டால் மக்களால் பயணிக்க முடியும் என்று சொல்கிறார். அதை வெள்ளை அரசாங்கம் கேட்கவில்லை. காரணம் அது முதலாளித்துவம். 1853 முதல் ரயில் விடப்படுகிறது போரிபந்தரிலிருந்து தானேவுக்கு. 1953 தான் நீங்கள் 100 வருடம் ஆனதாக ஒரு ஸ்டாம்ப் ஒன்றை வெளியிடுகிறீர்கள். அதுதான் வரலாறு. ஆனால் அருகில் நண்பர்களே, எவன் இங்கே ரயிலே வேண்டாம், நீர்வழியை நீங்கள் போக்குவரத்து விடுங்கள் என்று சொன்னாலும், அதை காட்டிலும் 10 மடங்கு உங்களுக்கு குறைவாக உங்களுக்கு நீர்வழியிலே மக்கள் பயணிக்க முடியும் என்று சொன்னாரோ, அதே ஆர்தர் காட்டன் 20 வருடங்களுக்கு முன்பாகவே ரயில் ஓட்டிவிட்டார். இந்தியாவிலே வரலாற்று பூர்வமாக முதலாக ரயில் விடப்பட்டது ஆர்தர் காட்டன் அவர்களால் தான். அந்த வரலாறு 1853 முதலாக ரயில் விட்டதாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்ல போனால் முதலாக 1837 இங்கே ரயில் விட்டது ஆர்தர் காட்டன் அவர்கள் தான். ஆர்தர் காட்டன் அவர்கள் சென்னையிலே பொதுப்பணித்துறையிலே பணியாற்றிய போது இங்கே இருக்கக்கூடிய அந்த கோட்டையை சுற்றி சாலைகள் அமைக்க வேண்டும் என்பதற்காக கற்கள் தேவைப்பட்டு இருக்கிறது. அந்த கற்களை எல்லாம் 2 இடங்களிலே இருந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று நம்முடைய லிட்டில் பவுண்ட், மற்றொன்று நம்முடைய ரெட் ஹில்ஸ். அங்கிருந்து அந்த கற்களை எல்லாம் மாட்டு வண்டிகளிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு ஆகக்கூடிய செலவு 60,000 ரூபாய். இது ஒரு பட்ஜெட். அப்படித்தான் கொண்டு வந்து அவர்கள் சாலை அமைத்திருக்கிறார்கள். அப்போதுதான் ஆர்தர் காட்டன் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் ரயில் தண்டவாளங்களை அமைத்தால் இந்த செலவு குறையும் என்று சொல்லி, இந்த செலவு பாதிக்கு 28,000 இதை முடிக்கலாம் என்று சொல்லி அதை அவர்களை ஒத்துக்கொள்ள செய்து அவர்தான் முதலாக ரெட் ஹில்ஸில் இருந்து, நம்முடைய சென்னை ரெட் ஹில்ஸில் இருந்து ரயில் தண்டவாளங்களை இங்கே வியாசர்பாடி, அதாவது நம்முடைய சின்னத்தரிப்பேட்டை என்பதன் பெயர், அதை சிந்தாதிரிப்பேட்டை ஆக்கிவிட்டோம். அந்த இடத்திற்கு அவர் அந்த தண்டவாளங்களை அமைக்கிறார். பிறகு லிட்டில் மவுண்டில் இருந்து இதற்கு பெயர் RHR என்று பெயர், ரெட் ஹில்ஸ் ரயில்வேஸ் என்று பெயர் வைக்கிறார். அதற்கு அந்த தண்டவாளங்களிலே லிட்டில் மவுண்டில் இருந்து தண்டவாளத்தை கொண்டு வந்து RHR மெயின் லைனில் இணைக்கிறார். ஆக இந்த தண்டவாளங்களிலே முதலில் வண்டிகளை வைத்து, குதிரைகள் தான் இந்த வண்டிகளை எடுத்து வந்திருக்கின்றன, கற்களை ஏற்றி கொண்டு வந்திருக்கின்றது. பிறகு என்ன செய்கிறார், அந்த குதிரைகளை அகற்றிவிட்டு மெட்ராஸ் கார்ப்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் அந்த நிறுவனத்திடம் சொல்லி ஸ்டீம் என்ஜின் இங்கே செய்திருக்கிறார்கள். அந்த ஸ்டீம் இன்ஜினை பொருத்தி அந்த வண்டியை ஓட வைத்திருக்கிறார்கள். அந்த வண்டிகள், அந்த பெட்டிகள் எல்லாம் நம்முடைய பரங்கிப்பேட்டையிலே செய்திருக்கிறார்கள். ஸ்டீம் என்ஜினிலே வண்டி ஓடி இருக்கிறது. அருமை நண்பர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அது எப்படி இது ஒரு சாதாரண ஒரு கல்லை ஏற்றி கொண்டு வந்த ரயில் தான், இதற்கு எப்படி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கொடுக்க முடியும்? 1853 தானே நாம் முதல் ரயில் ஓடியதாக கணக்கில் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை நண்பர்களே, that is not an experimental railways. காரணம் 8 வருடங்கள் ஓடி இருக்கிறது. 6 மாதம் ஓடி இருந்தால் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்று நீங்கள் சொல்லலாம். 8 வருடங்கள் அந்த வண்டி ஓடி இருக்கிறது. அதிலே மக்களும் பயணித்திருக்கிறார்கள். கற்களோடு சேர்ந்து மக்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் ஆர்தர் காட்டன் நம்முடைய தமிழ்நாட்டிலே ரயில்வேயை ஆரம்பித்த, அதைத்தான் நீங்கள் 100ஆண்டு விழாவாக கொண்டாடி இருக்க வேண்டும். அதை நாமும் கேட்கவில்லை. குறைந்தபட்சம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, சென்னை ரயில் நிலையத்திற்கு பெயர் மாற்றுவது. அப்பொழுதாவது ஒரு நன்றியுள்ள சமூகம் ஆர்தர் காட்டனின் பெயரை வைத்திருக்க வேண்டும். இந்த உலகம் உங்களை அறிவாளி என்று சொல்லி இருக்கும். இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கும் பெயரை பார்த்து உங்களை உலகம் கோமாளி என்று நான் சொல்றேன். ஆர்தர் காட்டன் 99 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார். இந்தியாவில் மட்டும் 40 வருடங்கள் இருந்திருக்கிறார். அவர் ஓய்வு பெற்ற பிறகும் லண்டனுக்கு போன பிறகும் இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது.
அவர் ஆட்சியில் இருந்த போது அதை செய்தார் இதை செய்தார் என்பதெல்லாம் வேறு. அதற்கு பிறகும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை எளிய மக்களும் அத்தனை சூத்திர பஞ்சம மக்களும் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டே இருப்பார்களாம் பஞ்ச காலங்களில். அதை அழகாக அண்ணன் அவர்கள் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் இந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதற்கு அவர் ஏதாவது ஒரு விடையை சொல்லி பதில் எழுதுவார். இதுதான் அந்த முதல் தடம், இந்த கதையின் முதல் தடம் ஆர்தர் காட்டன் அவர்களை பற்றியது.